2 ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த. லயன் டேட் சிரப், தினமும் 2 ஸ்பூன் லயன் டேட் சிரப். லயன் டேட் சிரப். வணக்கம். செய்திச் சுருக்கம். புட்டபர்த்தியில் மோடி தியானம். ஆந்திரா புட்டபர்த்தியில் ஸ்ரீ சத்ய சாய்பாபா நூற்றாண்டு விழா கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. இன்று பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபாவின் மகா சமாதியில் வழிபட்டு பிரதமர் மோடி தியானத்தில் ஈடுபட்டார். சத்ய சாய்பாபாவின் வாழ்க்கை, போதனைகள் மற்றும் பாரம்பரியத்தை கௌரவிக்கும் விதமாக நினைவு நாணயம் மற்றும் தபால் தலையை பிரதமர் மோடி வெளியிட்டார். ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு, துணை முதல்வர் பவன் கல்யாண் மற்றும் பிரபலங்கள் பலர் பங்கேற்றனர். பிரதமர் மோடி வருகை, ஹை அலர்ட்டில் கோவை. கோவை கொடிசியாவில் இயற்கை விவசாயிகள் மாநாடு இன்று துவங்கி 21ஆம் தேதி வரை நடக்கிறது. மாநாட்டை பிரதமர் மோடி மதியம் 1:40க்கு துவக்கி வைக்கிறார். ஆந்திரா புட்டபர்த்தியில் இருந்து தனி விமானம் மூலம் மோடி கோவை ஏர்போர்ட் வருகிறார். பிரதமரின் கான்வாய் செல்லும் வழித்தடத்தில் போலீசாரின் பாதுகாப்பு ஒத்திகை நடத்தப்பட்டுள்ளது. துப்பாக்கி ஏந்திய போலீசார் சாலையின் இருபுறமும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். பாதுகாப்பு ஏற்பாடுகள் முடுக்கிவிடப்பட்டு கோவை மாநகரம் ஹை அலர்ட்டில் உள்ளது. கோவை கொடிசியா சாலையில் பிரதமருக்கு வரவேற்பு ஏற்பாடுகள் தயார் நிலையில் உள்ளன. பிரதமரை வரவேற்க பாஜகவினரும் மக்களும் ஆர்வமுடன் காத்திருக்கின்றனர். காதலிக்க மறுத்த +2 மாணவி நடு ரோட்டில் வெட்டி சாய்ப்பு. இளைஞன் வெறிச்செயல். ராமேஸ்வரத்தில் பயங்கரம். ராமேஸ்வரம் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த 17 வயது இளம்பெண் ராமேஸ்வரம் பெண்கள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் +2 படித்து வந்தார். அதே பகுதியைச் சேர்ந்த 21 வயது முனியராஜ் மாணவியை காதலிக்கும்படி பின்தொடர்ந்து வற்புறுத்தி வந்துள்ளார். சில வாரங்களாக இது தொடர்ந்துள்ளது. மாணவி இதுகுறித்து அவரது தந்தையிடம் கூறியுள்ளார். உடனே அவர் முனியராஜ் வீட்டிற்கு கோபத்துடன் சென்று முனியராஜை கடுமையாக எச்சரித்துள்ளார். இந்நிலையில் இன்று காலை மாணவி வழக்கம் போல பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது முனியராஜ் கிழிந்த மீன் வலையை தைத்துக் கொண்டிருந்தார். மாணவியை பார்த்ததும் ஓடிப்போய் வழிமறித்து காதலிக்கும்படி வற்புறுத்தியுள்ளார். இல்லாவிட்டால் கொன்று விடுவேன் என மிரட்டியுள்ளார். ஆனால் அதை மாணவி காதில் வாங்கிக் கொள்ளாமல் நடந்துள்ளார். ஆத்திரமடைந்த முனியராஜ் கையில் வைத்திருந்த கத்தியை காட்டி மிரட்டியுள்ளார். அப்போதும் மாணவி முடியாது என கூறியுள்ளார். இதனால் கொடூரனாக மாறிய முனியராஜ் மாணவியின் கழுத்தில் கத்தியால் சரமாரியாக குத்தியுள்ளார். இதில் சம்பவ இடத்திலேயே மாணவி உயிரிழந்தார். தப்பியோட முயன்ற முனியராஜை மக்கள் சுற்றி வளைத்தனர். ராமேஸ்வரம் துறைமுகம் போலீசார் வந்து அவரை கைது செய்தனர். மாணவியின் உடலை பிரேத பரிசோதனைக்காக ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பள்ளிக்கு சென்ற மாணவி கொலை செய்யப்பட்டதை அறிந்து பெற்றோரும் உறவினர்களும் கதறியது பார்ப்பவர்களை கண்ணீர் விட வைத்தது. காதலிக்க மறுத்ததால் கத்தியால் குத்தி மாணவி கொலை செய்யப்பட்ட சம்பவம் ராமேஸ்வரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மதுரை மெட்ரோ திட்டம், பாஜக மீது ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மதுரை கோவை மெட்ரோ ரயில் திட்டம் தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்ட அறிக்கை. கோவை நகர் மதுரைக்கும் தென்னிந்திய மான்செஸ்டர் கோவைக்கும் நோ மெட்ரோ என நிராகரித்துள்ளது மத்திய பாஜக அரசு. அனைவருக்கும் பொதுவானதாக செயல்படுவதுதான் அரசுக்கான இலக்கணம். அதற்கு மாறாக பாஜகவை தமிழக மக்கள் நிராகரிப்பதற்காக இப்படி பழிவாங்குவது கீழ்மையான போக்கு. பாஜக ஆளும் மாநிலங்களில் உள்ள சிறிய 2ஆம் நிலை மாநகரங்களுக்கு கூட மெட்ரோ ரயிலுக்கான ஒப்புதல் வழங்கிவிட்டு எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களை புறக்கணிப்பது அழகல்ல. கூட்டாட்சி கருத்தியலை இப்படி சிதைப்பதை சுயமரியாதை மிக்க மண்ணான தமிழகம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது. சென்னை மெட்ரோ பணிகளை தாமதப்படுத்தி முடக்க நடந்த முயற்சிகளை முறியடித்து முன்னேறினோம். அதேபோல மதுரை மற்றும் கோவையிலும் வருங்கால வளர்ச்சிக்கு இன்றியமையாத தேவையான மெட்ரோ ரயிலை கொண்டு வருவோம் என்று கூறியுள்ளார். ஆனால் மதுரை கோவை மெட்ரோ திட்டம் மறுக்கப்பட்டதாக வெளியான தகவலை மெட்ரோ நிர்வாகம் மறுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. லெபனானில் குண்டு மழை, இஸ்ரேல் அட்டாக், 13 பேர் பலி. லெபனானில் புகுந்து இஸ்ரேல் நடத்திய திடீர் குண்டுவீச்சில் 11 பேர் கொல்லப்பட்டது புதிய பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேல் மற்றும் காசாவில் உள்ள ஹமாஸ் பயங்கரவாதிகள் இடையே 2 வருடமாக சண்டை நடக்கிறது. இதில் ஹமாஸுக்கு ஆதரவாக இஸ்ரேல் மீது லெபனானில் உள்ள ஹெஸ்புல்லா பயங்கரவாத அமைப்பு தாக்குதல் நடத்தியது. இதில் கோபமடைந்த இஸ்ரேல் லெபனான் மீது தாக்குதல் நடத்தியது.
நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு இரு நாடுகளிடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. இருப்பினும் லெபனானின் தெற்கில் 5 இடங்களில் இஸ்ரேல் தனது படைகளை நிறுத்தி வைத்துள்ளது. அங்கிருந்து ஹெஸ்புல்லா முகாம்களையும் ஆயுத குவியல்களையும் குறிவைத்து தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்நிலையில் தெற்கு லெபனானில் உள்ள பாலஸ்தீன அகதிகள் முகாம் மீது திடீரென இஸ்ரேல் விமானப்படை சரமாரியாக குண்டு வீசியது. இந்த தாக்குதலில் 13 பேர் கொல்லப்பட்டனர், பலர் காயமடைந்தனர். ஹமாஸ் பயங்கரவாதிகளின் பயிற்சி மையமாக அந்த அகதிகள் முகாம் செயல்பட்டு வந்ததால் குண்டு வீசியதாக இஸ்ரேல் சொல்கிறது. ஹமாஸ் எங்கிருந்து செயல்பட்டாலும் அவர்களை எங்கள் ராணுவம் வேட்டையாடும் என்று இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 7 நக்சலைட்டுகள் சுட்டுக் கொலை, 2வது நாளாக இன்றும் வேட்டை. கடந்த சில மாதங்களாக நாடு முழுதும் நக்சல்களை ஒழிக்கும் பணியை பாதுகாப்பு படையினர் தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் ஆந்திரா சத்தீஸ்கர் எல்லையில் நக்சல்கள் நடமாட்டம் இருப்பதாக பாதுகாப்பு படையினருக்கு தகவல் கிடைத்தது. ஆந்திராவின் அல்லூரி சீதாராமராஜு மாவட்ட எல்லையில் உள்ள மாரேடு மில்லி வனப்பகுதியில் ஆந்திர சத்தீஸ்கர் மாநில போலீசாருடன் பாதுகாப்பு படையினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர். இன்று காலையில் வனப்பகுதியில் பதுங்கியிருந்த நக்சல்கள் பாதுகாப்பு படையினரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டனர். பாதுகாப்பு படையினர் பதில் தாக்குதல் நடத்தினர். பல மணி நேரம் நீடித்த சண்டையில் நக்சலைட்டுகள் 7 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். தொடர்ந்து தேடுதல் வேட்டை நடக்கிறது. இதே பகுதியில் நேற்று நடந்த என்கவுண்டரில் 6 நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். குறிப்பாக நக்சல் அமைப்பின் முக்கிய தலைவனும் பாதுகாப்பு படையினர் மீது 26 முறை கொடூர தாக்குதல் நடத்தியவனுமான மத்வி ஹித்மா மற்றும் அவனது மனைவி என்கவுண்டர் செய்யப்பட்டனர். கூண்டுக்குள் சிக்கியும் கோபமடங்கல. பொள்ளாச்சி ஆனைமலை அருகே வனப்பகுதியையொட்டிய கிராமங்களில் சிறுத்தை நடமாட்டம் அதிகரித்தது. பாறைமேடு, பாசிப்பைத்தான் பாறை கிராமங்களில் சென்ற 25ஆம் தேதி முதல் கால்நடைகளை வேட்டையாடி வந்தது. சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் 3 இரும்பு கூண்டுகள் மற்றும் 7 கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தினர். 25 நாட்களுக்கு மேல் சிறுத்தை சிக்காமல் வனத்துறையினருக்கு போக்கு காட்டி 2 கன்று குட்டிகளையும் கொன்றது. கிராம மக்கள், விவசாயிகள் பீதியடைந்தனர். இந்த சூழலில் இன்று காலை உடையகுளம் பகுதியில் வைத்திருந்த கூண்டில் சிறுத்தை சிக்கியது. வன கால்நடை மருத்துவ அலுவலர் பரிசோதனைக்கு பின் உலாந்தி வனப்பகுதியில் சிறுத்தையை விடுவிக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். கிட்டத்தட்ட 8-9 மாசம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஓட்ட போடாதீங்க, விட்டுருங்க. இரவில் மரத்தில் கார் மோதி 3 மருத்துவ மாணவர்கள் மரணம். தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரியில் 4ஆம் ஆண்டு படித்து வந்த மருத்துவ மாணவர்கள் சாருபன், ராகுல் செபஸ்டியன், முகிலன், கீர்த்திகுமார் மற்றும் சரண் நண்பர்களாகிய 5 பேரும் நேற்று இரவு காரில் வெளியே சென்றுவிட்டு கடற்கரை சாலை வழியாக விடுதிக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். காரை சாருபன் ஓட்டி வந்தார். அதிகாலை 4 மணியளவில் மழை பெய்து கொண்டிருந்தது. கடற்கரை சாலையில் படகு குலாம் அருகே வந்தபோது திடீரென கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோரம் இருந்த மரத்தில் வேகமாக மோதியது. முன்பக்கம் முழுதும் சேதமானதில் காரில் இருந்த பயிற்சி மருத்துவர்கள் சாருபன், ராகுல் செபஸ்டியன் சம்பவ இடத்திலேயே இறந்தனர். மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் முகிலன் இறந்தார். படுகாயமடைந்த கீர்த்திகுமார் மற்றும் சரண் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ளனர். விபத்து குறித்து தூத்துக்குடி தெற்கு போலீசார் விசாரிக்கின்றனர்.